இப்போ டாக்டர் ஷாலினி கூட பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பாவம். அவர் வந்து மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்தால. அதனால தான் அவர் பேச மாட்றாரு. அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இத நீங்க எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அது அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க மன்னநலம் பொறுத்தவரை அவங்க கணிப்பில் அவங்க விஜய் ரசிகராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு தெரியல. இப்போ விஜய் அவர்கள் ஆதரிக்கிற பாதி பேர் மனசுக்குள்ள திமுக எதிர்ப்பாளர்களாகவே இருக்காங்களே, அதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? தெரியாது. 49ஆம் வருஷத்துல இதே தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் யாரை எதிர்த்து நிற்கிறீங்க? 49ஆம் வருஷத்துல யாரை எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க? திமுகங்கிற கட்சியை தான் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்திய அரசியலில் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து ஒரே சின்னத்தில் தொடர்ந்து போட்டிக்கிட்டு இருக்கிற ரெண்டே கட்சி, ஒன்று திமுக, இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட். உதயசூரியன் சின்னம் தான் இன்றைக்கு வரையிலும். கம்யூனிஸ்ட்டுக்கு கதிர் அருவாள் தான். இந்த ரெண்டே கட்சி தான். காங்கிரஸுக்கு சின்ன மாறி போச்சு, பாஜகவுக்கு சின்ன மாறி போச்சு, எவனுக்கு அதிமுகவுக்கு சின்ன மாறி போச்சு. எல்லாம் பல்வேறு வகையான சின்னங்களை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 70 வருஷமாக தொடர்ந்து ஒரே சின்னத்தில் போட்டி போட்டுக்கிட்டு அரசியலில் இருக்கிற களத்தில் இருக்கிற ஒரே கட்சி திமுக. தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சி புதுசாக தோன்றினாலும் எதிர்த்து நிற்கிறது வந்து திமுகவை தான். திமுக தான் இன்றைக்கு வரலும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்குது. திமுக தான் நிரந்தரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. திமுக தான் அழிக்க முடியாத சக்தியாக இன்றைக்கு வரலும் இருந்துக்கிட்டு இருக்குது.